விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த போதைப் பொருள் அப்படின்னு அரசாங்கம் முதல் காவல்துறை வரை எல்லோருமே இதை ஒழிக்க வேண்டும் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத மாணவர் மாணவியாக நீங்கள் முதலில் ஒரு மனதில் சில எண்ணங்களை, என்ன போதைப் பொருள்னா என்ன அப்படின்றத நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சொல்லுகிறோம் ட்ரக் அடிக்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழ்ல போதை அடிமை அப்படின்றத சொல்லுவோம். இந்த போதை பொருள் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி தனியா கடையில கிடைக்காது. அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய சிகரெட்டில் இருந்து மது வகைகள், கஞ்சா, ஹெராயின் மற்றும் வலி நிவாரண மாத்திரைகள், சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ், அதாவது மனநிலை பாதித்தவர்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகள், இவை எல்லாமே போதைப் பொருட்கள் தான். சாதாரண மனிதன் எந்த பொருளையாவது போதைக்கோசரம் பயன்படுத்துகிறானோ அந்த பொருள் போதைப் பொருள் அப்படின்னு தான் நாம எடுத்துக்கொள்ள முடியும். இந்த போதைப் பொருளை மாணவர்கள் இளைஞர்களுக்கும் சப்ளை அதுபோல எவ்வளவுதான் கடுமையான சட்டங்களின் மூலம் பறிமுதல் செய்தாலும் மாணவர்களிடையே இளைஞர்களிடம் விழிப்புணர்வு போதைப் பொருளை அறவே ஒழித்து மக்களிடையே இளைஞர்களிடையே ஒரு போதைப் பொருள் எப்படி நமக்கு